அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்குள் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்திக்கிறார். பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக குடியரசுத் தலைவர் முர்முவிடம் பிரதமர் மோடி விவரிக்கிறார். அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகாக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திப்பதற்காக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அடுத்தபடியாக இந்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதும், அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, இது குறித்தான முழு விளக்கங்களையும் இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்கம் அளிப்பதற்காக பிரதமர் மோடி செல்வதாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட திட்டங்கள், எல்லை பாதுகாப்பு, பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ளாக இந்திய ராணுவம் ஊடுருவி பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மேலும் பதிலுக்கு கண்மூடித்தனமாக அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பாகிஸ்தான் அரசு தயாராகி இருக்கிறது. அதனை சமாளிப்பதற்கான இந்திய அரசினுடைய திட்டங்கள், செயல் வடிவங்கள் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவரிடம் விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது ராஜாங்க ரீதியிலாக இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. குறிப்பாக சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருந்தது. அது மட்டுமல்லாது எல்லை பாதுகாப்பு பணிகளில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருந்தது. இந்தியாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதுபோல் பல்வேறு ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கையாக இந்திய அரசாங்கம் எடுத்த போது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் கூடியிருந்தது. அதற்கு பிறகாக அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன. அந்த நடவடிக்கைகள் குறித்தும் பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் என்பது பகல்காம் தாக்குதலுக்கான பதிலடியாக பயங்கரவாதிகள் மீது இந்தியா தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்பாகவும் ஆபரேஷன் சிந்தூர் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது, அதனை தொடர்ந்து இந்தியா மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்ன என்பது தொடர்பாகவும் பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் விளக்குவார் என்பதும் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூருக்கு அடுத்த கட்டமாக இந்தியா செய்ய போகிறது என்ன என்பதுதான் உலக அரங்கில் உற்று நோக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனில் இந்தியா யாரும் எதிர்பாராத ஒரு வேளையில துல்லியமான ஒரு தாக்குதலை, அதுவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டிற்குள்ளாக ஊடுருவி அடித்தாலும் பாகிஸ்தான் நாட்டால் இந்தியாவுடைய போர் விமானங்கள் நாட்டினுடைய எல்லைக்குள் வருவதை கண்காணிக்க முடியாத அளவிற்கு மிக தீவிரத்துடன் இந்தியாவுடைய விமானப்படையும் இந்தியாவுடைய ராணுவமும் செயல்பட்டு அந்த 9 கூடாரங்களான பயங்கரவாதிகள் கூடாரங்களை அழித்துள்ளித்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிக சாதுரியமான ஒரு செயலை இந்திய ராணுவம் செய்திருக்கக்கூடிய நேரங்கள்ல அடுத்து இந்திய ராணுவம் என்ன செய்யும் என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் மோடி அடுத்து இந்தியாவுடைய திட்டம் என்ன என்பதை குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் சந்திப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் இந்தியாவுக்குள்ளாக யாரெல்லாம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களோ, எந்த அமைப்பெல்லாம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறதோ அந்த அமைப்புகளுக்கு தான் இந்த பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. வெறும் பகல்காமுக்கு மட்டுமில்லாது பல்வேறு காலகட்டங்கள்ல, குறிப்பா கடந்த 10 ஆண்டுகள்லயும் அதற்கு முன்பான கடந்த 30 ஆண்டுகள்லயும் இந்தியா மீது எந்தெந்த பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறதோ அதற்கெல்லாம் பழி தீர்க்கும் வகையிலும், அதற்கெல்லாம் தர்மத்தின் ரீதியில் அடி கொடுப்பதற்கு வகையிலும் இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவரை சந்தித்து அதற்கான விளக்கங்களை அளிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகளுடைய கருத்தும் நிலைப்பாடு என்ன என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் இந்தியா அனைவரும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடு, சகோதரத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடு, அமைதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்தியா தற்பொழுது இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்றால் அதற்கான தார்மீக தர்மத்தின் காரணம் என்ன என்பதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே இந்திய அரசு சார்பில் வெளியுறவுத்துறை மூலமாக பல்வேறு நாடுகளுக்கு அதற்கான திட்டமிடல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணங்கள் விளக்கப்பட்டிருந்தன. முதல் கட்டமாக இந்தியா ராஜாங்க ரீதியான நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்ததற்கு காரணமே பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகள் ஊடுருவி வருவதற்கான பின்புலத்தில் இருக்கின்றது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பயங்கரவாதிகளை பின்னிருந்து இயக்கக்கூடிய செயல்களில் பாகிஸ்தான் செயல்படுவதனால பாகிஸ்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்தியா சொல்லியிருந்தது. குறிப்பாக பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தில் பயிற்சி பெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக பகல்காம் தாக்குதல் ஈடுபட்டதற்கான பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதற்கான ஆதாரத்தை உலக அரங்கில் இந்தியா தோலுறுத்தி காட்டியது. இந்த சூழல்ல பாகிஸ்தான் ஒரு 15 நாட்களாக இந்தியா ராஜாங்க ரீதியான நடவடிக்கை எடுத்த போதும் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் எடுத்ததை தவிர பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒரு சொல்லை கூட பாகிஸ்தான் சொல்லவில்லை. ஒரு துரும்பை கூட பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்து வைக்கவில்லை.
இந்த சூழல்ல பாகிஸ்தானில் கூடாரத்தில் பாதுகாப்பில் பாகிஸ்தானுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இந்தியா துணிவுடன் சென்று தாக்கியிருக்கிறது. அதுவும் துல்லியமாக தாக்கியிருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களுடைய பயிற்சி முகாம்கள், தலைமையகங்கள் அடித்து நொழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிரான தன் நிலைப்பாட்டில் உறுதி பூண்டிருக்கக்கூடிய நேரங்கள்ல அடுத்த கட்டமாக இந்தியா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தையும் பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு விளக்குவார் எனவும், அடுத்த கட்டமாக நாட்டில் எல்லையோரமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் வான்வழி, தரைவழி மற்றும் கடல் வழி ஆகிய 3 மார்க்கமாக எந்த வகையில் தாக்குதலை நடத்துவதாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு அதனுடைய தாக்குதலை முறியடிக்கும் விதமாக இந்தியா தயாராக இருப்பதையும் அவர் தெரிவிப்பதற்காக இந்த சந்திப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.